அது லைஃப் ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. எங்கள் அம்மாவுக்கு நடந்த மாதிரியே கனெக்ட் பண்ணவே மாட்டேன். சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே வந்துட்டு இவ சின்ன ஆளுதான் நீர் என்ன பண்ணி நான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அழுதுட்டு வரேன். அப்போ பட்டம் வச்சாங்க, எல்லா பட்டம் வச்சாங்க. ஆனால் அவங்கள எனக்கு அந்த கெட்ட வார்த்தை சொல்லி திட்டணும். ஆனால் அவங்கள 2013 12 முடிஞ்சு வீட்டில் எத்தனை பேர் உட்காந்துருக்கோம் என்னங்கிறது தெரியும். காம்பவுண்ட் இவ்வளவுதான் அந்த வார்த்தையை சொல்லி 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 23 வயசுங்க எல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50,000 கொடுத்து எக்ரிமெண்ட் போடுறாங்க. 1 லட்சம் என்னமோ சம்திங். நான் வந்துட்டு 2 கால் உடஞ்சும் போது இவங்களுக்கு எப்படி குண்டி கழுவி சோறு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் இங்கே போனஸ் எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் பெரிய மாமியாவுக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறான். நீ வந்துட்டு அவளை வண்டியில் கொடுக்காத எவன் ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம லைஃப் ஸ்டோரி வந்து பார்ட் 5 போட்டிருக்கோம். ஆனால் அது போட்டு ஒரு 4-5 நாள் ஆகிடுச்சு. எல்லாருமே அதவே தான் கேட்டுட்ருக்கீங்க. அப்படி என்ன ஆர்வம்னு எனக்கு தெரியல என்னோடய லைஃப் ஸ்டோரி கேட்குறதுல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட்டாக எடுத்துருந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது லைஃப் ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, எங்கள் அம்மாவுக்கு நடந்த மாதிரியே கனெக்ட் ஆகுதுன்னா வந்துட்டு ஒரு சிலர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லைவில் சொல்லியிருந்தீங்க. அண்ட் பர்சனலாக வந்து வாட்ஸ்அப் நம்பர்லேயே பிஸ்னஸ் நம்பர்லேயே வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மெயிலெல்லாம் சில பேர் பண்ணியிருந்தாங்க. நான் அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணலை. மெயிலெலாம் பண்ணுவாங்கன்னா நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. அண்ட் என் மேலே லவ் அண்ட் இவ்வளோ கேர் வச்சுருக்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். திரும்பவுமே நான் சொல்லிக்கிறேன், என் லைஃப்பில் நடந்தது என்னோடய எதிரி கூட நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிற ஒரு ஆள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் இருக்கிறதுக்கு காரணம் என் பிள்ளைங்க 2 பேர் தான். அந்த அளவுக்கு எனக்குள்ளார ஒரு தைரியத்தை நான் வளர்த்திக்கிட்டேன். ஆனால் தைரியமாக இந்த அளவுக்கு வருவனாலும் எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு பாட்டையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகாது. நீங்கள் பார்ட் 1லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் ஏப்ரலில் இருந்து தான் போட்டுட்ருக்கேன். ஏப்ரல் 10க்கு மேலே தான் என்ன அதுக்கு மேலே தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா. எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ரீசனத்தில் நடந்த போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம முத்தக்காப்பட்டி வீட்டுக்கு போயிடலாம், தலைவரோடு எனக்கு பேர் வச்சது நிறையா. நம்ம அவுட் சைடுக்கு பாத்ரூம்க்கெல்லாம் நம்ம அப்படி தான் போகணும்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். இன்னுமே அந்த ஊர் பக்கம் அப்படி தான் இருக்காங்க, புரியுதுங்களா. வெளியில் அந்த முள்ளுக்காட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாங்களும் அதையெல்லாம் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். பட்டாசு வெடிக்கிறது பயந்துட்டு நானும் அதையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். அதையும் வச்சாங்க. அப்புறம் அங்கேருந்து முத்தக்காப்பட்டிக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு கோழி பண்ணிக்கு தான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கோழி பண்ணிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கும்போது நமக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பழக்கமாவாங்க இல்லையா. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூடயே பொண்ணுங்க பசங்க எல்லாருமே பழக்கமானாங்க. எல்லாத்துட்டையுமே நல்லா தான் பேசுவேன். அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் ஒரு கூத்து நடந்துருச்சு. அந்த கூத்து சொன்ன இப்போ நிறு இல்லை, இருந்தாலும் அவன் வந்து அதை வந்து ஒரு மாதிரியே எடுத்துப்பான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து மாலை போட்டுட்ருந்தேன். கிட்டத்தட்ட நான் வந்து 5 வருஷம் போட்டிருந்தேன். இப்போ போட்டிருந்தா கண்டிப்பாக நான் 10-12 வருஷம் ஆகிடுக்கும். 10-15 வருஷமே ஆயிடுச்சு. ஏன்னா நான் செப்பரேட் ஆகியே 10 வருஷம் ஆகிடுச்சு. அங்கேயே 1 வருஷம் நான் போடுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்துட்டு 5 வருஷம் போட்டிருக்கேன். ரக்ஷு 3 வருஷம் கூப்பிட்டு போயிருக்கேன். நிறு 3 வருஷம் கூட்டிகிட்டு போகணும். பார்க்கலாம், இந்த வருஷமேது நம்மளால் மேல்மருவத்தூருக்கு போயிட்டு வந்துடணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு எல்லா பக்கமும் போகிறோம், அங்கே போக முடியல. இல்லை, நான் போன வருஷமே சொன்னது என்னன்னா, அடுத்த வருஷம் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் பாப்பாங்கிட்ட. அதுக்கான சக்தி வந்துட்டு ஓம் சக்தி கொடுக்கட்டும். நான் அந்த கோயிலுக்கு போகிறது எப்படின்னா, நாங்கள் வந்து ஜனவரி 1க்கு ஜனவரி 1க்கு நாங்கள் சாமி பார்க்குற மாதிரி தான் எங்கள் டீமில் வந்துட்டு யுவராஜ் டீமில் தான் நாங்கள் போவோம். அப்படி தான் பிளான் பண்ணி போகும்போது என்ன பண்ணால், இவங்களுக்கு அப்போ தான் எக்ஸாம்லாம் நடந்துகிட்ருக்கோம். எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிற பட்சத்தில் அப்போ என்ன பண்ணோன்னா, நாங்கள் மதியத்து போல் கிளம்புறோன்னா இவளை போய் கூட்டிகிட்டு வரோம். யாராவது ரக்ஷு அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தேன். வேறுங்க சைனம் கூட சொல்லுது, உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வருஷம் மாலை போட்டது. லாஸ்ட் வருஷம் நான் 5வது வருஷம், வந்துட்டு 3வது வருஷம்னு நினைக்கிறேன். இல்லை, நான் 4வது வருஷம், நீ 3வது வருஷம். ஆமாம், நான் போட்டு அடுத்த வருஷமும் நீ போட்ட. ஆமாம். அப்போ நான் சரி சொல்லிட்டு இவ்வளோ அந்த வருஷம் தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிவிட்டு இவ்வளோ போய் கூட்டும் போது எக்ஸல் தான் என்கிட்ட இருந்துச்சு. நான் எக்ஸல் எடுத்துட்டேன். 2008 ஜனவரி 23ஆம் தேதி நான் வந்து எக்ஸல் வண்டி எடுத்துட்டேன் என் பேரில்.
சரி சொல்லிட்டு நாங்கள் போய் கூட்டுரும் போது அங்கே வேலை பார்க்குற பையன் அவன் கரெக்டாக கொண்டம்பட்டி மேட்டில் இருந்தான். நான் அவனெலாம் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணலாம் அங்கே இருப்பான் அப்படிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. அவன் அக்கா அக்கான்ட்டு பின்னாடி வந்தான், அக்காண்டா கூப்பிடுவான். சரி சொல்லிட்டு நானும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அந்த தங்கம்லாம் அதிகமாக நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே வந்துட்டு இவன் சின்ன ஆள் தான், நீரு என்ன பண்ணிட்டான், அண்ணா உங்களுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் போட்டி, எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு வண்டி வேகமாக ஓட்டுறாங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு வேகமாக வண்டி ஓட்டுறீங்களான்னு சொல்ல வந்துட்டு சரி பாப்பான்னு அவனும் சொல்லிட்டான். நான் என்ன பண்ணிட்டேன், வேகமாக எனக்கு டைம் ஆகிடுச்சு, அடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் முத்தக்காப்பட்டி. நான் என்ன பண்ணிட்டேன்னா வேகமாக வண்டியை பொறுக்கிட்டு நான் வந்துட்டு கறிக்கடை வீதிக்குள்ளார கட் பண்ணி போயிட்டேன். அவன் அப்படியே கிளம்பி அவன் போயிட்டான். அவ்வளோதான். அந்த சாயங்காலம் நானும் நிரு ரக்ஷு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். போயிட்டு வரதுக்குள்ளார நம்ம நிரு என்ன பண்ணிட்டான்னா அவங்க ஆயா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு அண்ணா கிட்ட பேசினாங்க, 2 பேர் வண்டியில் வந்து ரேஸ் வச்சுக்கிட்டாங்க, ஸோ 2 பேரும் வேகமாக வந்தாங்க அப்படின்னு சொல்ல. இது வந்து காமனாக அந்த பிள்ளை வந்து ஒரு விளையாட்டுக்கு சொல்ல. அது என் வீட்டு சைடில் வந்துட்டு அவனோட எப்படி கேட்பாங்கன்னு சொல்லு. அது நீ வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பக்கவா நீ வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் சொல்கிறதுக்கும் அது ஒரு மாதிரி ஆகிடும். சரி வருகிறேன், ஒரு நிமிஷம் நீ பேசிட்டு நான் வருகிறேன். ஓகே அப்படின்னு சொல்லி இவ சொன்னதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா உடனே அவனோட தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன், அவனை தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பேர். நான் வர்றதுக்குள்ளாரே முத நாள் நைட்டு போகிறோம், அடுத்த நாள் சாயங்காலம் வந்துடும். அவ்வளோதாங்க. ஒரு நாள் நைட்டு விட்டுட்டு போனதுக்கு இந்த கூத்தாயிடுச்சு. சரி நான் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நைட்டெல்லாம் இல்லை, ஒரு 1 hour 2 hour தான் இருக்கும் வந்துட்டோம். அவ்வளோதான் இருக்கும். மாலை நீ வந்துட்டு காலையிலே மாலை போட்ட, நான் ஸ்கூலுக்கு போனால் மதியம் மாலை போடதான் இருந்துச்சு. மதியம் கோயில் சாத்திட்டாங்க, நல்லா இருக்கும் நான் சொன்ன வந்தேன். மதியம் கோயில் சாத்திட்டாங்க, அப்புறம் தான் ஈவினிங்காக அது நடந்துச்சு. நீ வந்து இந்த பக்கம் வந்துடு, பாஸ் பண்ணிட்டு வா. பாப்பா வெள்ளைகளால் என்ன பக்கம் வாங்கிட்டு வர, உன்னை பார்த்து கத்துது. கொண்டா ஃபோன் எடுக்கிறேன். நான் வந்துட்டு அம்மா வந்துட்டு நான் ஆஃப்டர்நூன் வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் அவங்க ஸ்கூலில் இருந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு எப்போவுமே அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேலண்டர் தருவாங்க. ஏன்னா இந்த வருஷம் முடியுது அப்படின்னா மந்த்லி கேலண்டர், டெய்லி கேலண்டர் 2மே தருவாங்களா, கேலண்டர் தருவாங்க. அது வந்துட்டு அம்மா வந்து ஆஃப்டர்நூனே எனக்கு கூப்பிட்டு போயினா எக்ஸாம் முடிஞ்சிடும், கூட்டிகிட்டு போயிடணும். சரி வரும்போது தண்ணி விடா, கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லி நான் வீட்டில் இருந்தே சொல்லிட்டு வந்துட்டேன். காலிலேருந்து நானும் ஸ்லிப்பர் போடாமலே அந்த காலையிலே மாலை போட்ட மாதிரி நான் வந்துட்டு ஸ்கூலுக்குலாம் போயிட்டு அப்போவே எல்லோரும் கேட்டாங்க. ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தா 12 மணிக்கு மேலே அந்த கோயிலும் இருக்காது. ஈவினிங் மாலை போட்டு போகணும். கோயிலுக்கு கூட்டி போய் சாமி கும்பிட்டு வந்து நான் இப்போ செம்ம கோவத்தில் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து மாலை போட்டு விடல, ஏன் எனக்கு மாலை போட்டு விடல, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சண்டை போடுறேன், ஏன் எனக்கு நீ மாலை போட்டு விடல, நான் இப்போவே போட்டாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் யூகேஜியா தெரில சரியா மாலை போட்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான சண்டை எனக்கும் அம்மாவுக்கும். நான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அழுதுட்டு வரேன். அப்போ அதுக்கப்புறம் ஈவினிங்காக போய் மாலை போட்டுட்டு வீட்டுக்கு வர அந்த கேப்பில் தான் இந்த விஷயம் நடந்திருக்குது. அதை எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி நீ தானே ஆரம்பிச்ச. அவளே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, நீ வந்து உட்காரு. எப்படி கேட்பாங்க மீன்ஸ் அப்போ அந்த பேக்கெட் எவ்வளோ 2 ரூபாயா, 2 ரூபி குர்குரே பாக்கெட், 2 ரூபி குர்குரே பாக்கெட் சொன்னால் என் தங்கச்சி தம்பா என் தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லிடுவா. அப்பவே அப்படி இருந்த பிள்ளை சவுண்டா பேச. நான் வந்துட்டு வேண்டாம் வேண்டாம் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த 2 ரூபா குர்குரே லேஸ் பாக்கெட்டுக்காக இவ எல்லாத்தையும் கக்குவா. அந்த மாதிரி கேரக்டர். அப்போ அதுக்கப்புறம் திரும்ப சேர்ன்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் நடந்து எதுவுமே எனக்கு தெரியாது. அடுத்த நாள் நானே எந்திரிச்சிட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு 3ஆவது நாள் 5ஆவது நாள் நாங்கள் மலைக்கு போகிறோம். மலைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இதுக்குள்ளார இவங்க அம்மாவும் பையனும் குசு 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 குசுன்னு பேசுறது. ஆக்சுவலாக என் ஃபோன் வந்து வீட்டில் தான் இருக்கும், என்கிட்ட ஃபோன் இருக்கும், ஆனால் என் ஃபோன் வந்து வீட்டில் தான் இருக்கும். ஃபோன் எடுத்துகிட்டு கம்பெனி போக மாட்டேன். குசு 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 குசுன்னு இவங்க பேச, நீ என்ன பேசுகிறாங்கன்னே எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? அடியும் தெரியாது தலைவும் தெரியாமல் நான் வாக்கில் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 6 மணி இருக்குமாடா, 6 மணிக்கு வந்துட்டு மாலை கழட்டி பாலில் போட்டு சரி காலையில் சாமி கும்பிட்டுக்கலாம் நான் போயிட்டு படுத்துட்டேன். எனக்கு பஸ்ஸில் போயிட்டு வந்தால் சேராது, இப்போவுமே சேராது, கை கால் வந்து ஃபுல்லாக வீங்கிக்கும். ஆனால் அந்த மாலை போட்டு போகிற சீன் நல்லாயிருக்கும். அந்த வருஷம்தான் என்னோட லாஸ்ட் வருஷம்னா அந்த வருஷம்தான் அங்கே போன இடத்துல ஏகப்பட்ட சம்பவம் நடந்துச்சு.
என் காலில் கொதிக்கி கொதிக்கி டீ ஊத்துறது, ஃபீவர் ஃபுல்லாக என்னென்னமோ சம்பவம் நடந்துச்சு. அந்த வருஷம் நான் மாலை போட்டு ஆனா அன்னைக்கே வந்து எனக்கு வந்து ஓம் சக்தி அந்த தாய் வந்து காமிச்சிருக்கா, உன் லைஃப்ல நான் திருத்த முடியாத ஒண்ணு நடக்க போகுது, அதை நீ எப்படி புரிஞ்சுக்க போறேன்னு தெரியல. நான் அப்பவே எனக்கு வந்து அதை காமிச்சிருக்காங்க. அந்த பயணம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டான வரைக்கும் ஒவ்வொரு புது புது ப்ராப்ளமா வந்துச்சு. எங்க கூட வந்தவங்களுக்கும் ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த டைம் ஃபோன் எடுத்துட்டு வந்து அந்த கோயிலுக்குள்ள ஃபோன் அலவுட் இல்லைன்னு அப்பவே 500 5000 ஃபைன் கட்டினாங்க ஒவ்வொருத்தரும். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமும் நடந்துச்சு. எனக்கு வந்து அவ்வளோ கூட்டத்துலேயும் அவங்க டீ வாங்கி குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, வாங்கி என் மேலே ஊற்றி அது பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக தொப்புன்னு ஓடினது ஏகப்பட்டது நடந்துச்சு அந்த வருஷம் நான் மாலை போட்டு போனப்போ. அதுக்கப்புறம் நானும் வந்துட்டேன். அடுத்த நாள் நான் வந்துட்டு சாமி கும்பிட்டுக்கலான்னு படுத்துட்டேன். உண்மையாலுமே என் நைட்டு 7-8 மணி ஆயிடுச்சுன்ட்டு படுத்துட்டேன். நைட்டு ஆரம்பித்தாங்க பாரு, எவன் கூட வண்டியில் போனேன். நான் முழிக்கிறேன். எல்லாத்தோட 4 பஸ்ஸு 5 பஸ்ஸு அந்த இன்னுமே நாமக்கல்ல அந்த டீம் இருக்காங்க, போவாங்க. நான் போகும்போதே 6-7 பஸ்ஸு 4-5 பஸ்ஸு அந்த மாதிரி போவாங்க. ஒவ்வொரு ட்ரிப்பாக அடிப்பாங்க அவங்க. யார் கூட வண்டியில் போனேன்? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ பேசு. யார் கூட வண்டியில் போனேன்? நான் முழிக்கிறேன். நான் என் மாமியை வந்து அம்மான்னு தான் கூப்பிட்டேன். உண்மையாலுமே சொல்கிறேன், அம்மான்னு தான் கூப்பிட்டேன். எப்போவுமே என்னை வந்து நிறைய தேவடியாக பட்டம் வச்சாங்க, எல்லா பட்டம் வச்சாங்க. நான் அவங்கள எனக்கு அந்த கெட்ட வார்த்தை சொல்லி திட்டணும்ல, ஆனால் அவங்கள எப்படி திட்டணும்னு எனக்கு தோணும். ஆனால் திட்டணும் வாய் வரலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுப்புக்கு அந்த வார்த்தையை சொல்லி பேசுகிறாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? கோயிலுக்கு போயிட்டு செவனேன்னு வரேன். நான் வந்துட்டு மாலையை கட்டி போட்டு காலையில் விரதம் விட்டுக்கலான்னு படுத்திருக்கேன். அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. சொல்லும் போது எனக்கு அடியும் புரியல, ஒன்றும் புரியல. நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரச்சனையா இல்லை வேறு என்ன பிரச்சனைன்னு? நீ மாலை போட போகிற அன்னைக்கு எவன் கூட வண்டியில் போனேன் அப்படின்னா, நான் மாலை போட போகிற அன்னைக்கு பங்காளி வீட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள் 2 பேரும் தான் ஒரே வண்டியில் போகிறோம். சாயங்காலம் இவளை கூட்டிகிட்டு போகிறேன். நான் யாரை கூட்டிகிட்டு போவேன்? இல்லை நீ மாலை போட்டு வந்தீல, அப்போ யாரை கூப்பிட்டு போனேன்? இப்படி சொல்ல புரியாத புதிராக கேட்டு, அப்போ நீ அவனோட போய் போறியா, அவனை வச்சிருக்கியா? மீன்ஸ் அவன் வந்து கொஞ்சம் இல்லை, அவனோட ஜாதி சொல்லி திட்டுனாங்க. புரியுதுங்களா? நான் வந்து இந்த இடத்துல நான் இது சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், நான் பிசிஏ, அதாவது நான் கவுண்டரு. பிசிஏ சாரி, என்னடா பிசி எனக்கு பெருசாக எடுத்துக்க மாட்டோம். நான் வந்து கொங்கு விளையாட, அதாவது நான் வந்து கவுண்டரு. அந்த பையன் வந்து அந்த பையனடா பிசியா அதான் தெரியல, எஸ்சி. அந்த பையனை வந்து தப்பான அந்த பேரை சொல்லி சொல்றாங்க. அவனோட நீ போனியான்ட்டு எனக்கு வந்துச்சு கோவம். ஆனால் என்னால் கோவத்தை காட்ட முடியாமல் நான் வந்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லி சண்டை போட்டு நான் கோழிப்பண்ணைக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நான் கம்பெனிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிரச்சனை அதோட முடியும்னு பார்த்தா முடியவே இல்லை. அந்த பிரச்சனை முடியவே இல்லை என் வாழ்க்கையில். கம்பெனிக்கு 5:45 6 மணிக்கெலாம் நான் போயிடுவேன். போயிட்டு வந்தாலும் நான் உங்களுக்கு போன டைம்லேயே சொல்லியிருப்பேன், நான் பீரியட்ஸ் ஆனானா இப்படி தான் மஞ்சள் போட்டு குளிப்பேன். அப்போ எவன் கூட போய் படுக்கிறேன்? இப்படியே தான் தலை குளிச்சுன்னா எவனை பார்க்க தலை குளிக்கிறேன்? இவளுக்கு வந்து பிறந்து கொஞ்ச நாள்லேயே இவளுக்கு 7.5 நாள் சனி இருக்குன்னு சொன்னாலும் சனிக்கிழமை நான் தலை குளிக்கணும்னு சொன்னாங்க. சனிக்கிழமை குளிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் இவங்க பிறந்து இவங்களுக்கு வந்து பாத சனி இருக்குன்னு சொன்னனால செல்லியைக்கு விளக்கு போட சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை தலை குளிக்க சொன்னாங்க. தலை குளித்தேன். மாரியைக்கு விரதம் இருந்தனால செவ்வாய்க்கிழமை மாரியைக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க, அது இருந்தேன். அப்போது வாரத்தில் 3 நாள் தலை குளிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? செவ்வாய் வெள்ளி சனி இந்த 2 நாள் ஷாம்பு போட்டு குளிக்க அனுமதி கிடையாது. சனிக்கிழமை ஷாம்பு போட்டு குளிக்க அனுமதி. அது ஷாம்பு போட்டு தலை குளித்தா எனக்கு முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக கிடக்கும். எண்ணெய் வச்சாலே பின்னி போட்டால் நல்லா நீளமாக கிடக்கும். அப்போ தலை குளித்தா என் முடி இருக்கும் அப்படியே புசு புசுன்னு அழகாக இருக்கும். உடனே அதுக்கு வருவாங்க, எவனை பார்க்குறதுக்காக நீ வந்துட்டு ஷாம்பு போட்டு குளிச்ச அப்படின்ட்டு. எனக்கு வந்து அப்போவே நான் பாண்ட்ஸ் க்ரீம் யூஸ் பண்ணுவேன். தெரியாமல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். தெரிஞ்சு யூஸ் பண்ண என்னை அனுமதிக்க மாட்டாங்க. எவன் அந்த ஒரு இதை சொல்லி தலை குளிச்சிட்டாலே எல்லாருக்குமே ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இன்றைக்கி காமனாக எல்லாருமே வந்து தலைக்கு எண்ணெய் வைக்காம தான் போயிட்டுருக்கோம். நான் உட்பட, என் பிள்ளைங்க உட்பட ரொம்ப ரேண்டமாக நைட்டில் தலைக்கு எண்ணெய் வச்சுப்போம், காத்தால குளிச்சுப்போம். அப்போ பிரைட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து ஒவ்வொரு நாளும் கடந்து வந்துட்டுருப்போம்.
இப்படியே அப்படி இப்படின்னு போச்சுங்க. 2013 12 முடிஞ்சு 13 நாங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தோம். அஜிலிட்டி ஸ்பின்னிங் மில்லுக்கு. பிரச்சனை. அப்போது பிரபாக்காவோட அம்மா, பிரபாக்காவோட தம்பி, பிரபாக்கா அவங்க அப்பா, இவங்க எல்லாரும் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. அந்த வருஷம் கோனூர் காளிய கோயில் போச்சு. அதெல்லாம் ரீசன்ட்ல இருக்கும்போது வந்துட்டாங்க. அப்பெல்லாம் பிரச்சனை எதுவும் வரலல்ல. கோனூர் காளிய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி திருவிழா கூப்பிட்டா அவங்களால வர முடியல. அப்போ தங்கராசனுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதனால் அவங்க வர முடியல. இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அன்னைக்கு எங்கள் கேசவ மாமா எங்கள் 2 பேர்த்தையும் நிற்க வச்சு, அன்னைக்கு தான் கல்யாணத்துக்கு அப்புறம், எங்கள் கல்யாண ஃபோட்டோவுக்கு அப்புறமா நாங்கள் ஜோடியாக நின்று எடுத்தோன்னே எங்கள் கேசவ மாமா தான் எங்களை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. நீ நில்லுடி, நான் ஃபோட்டோ எடுத்தாரேன்னு சொல்லிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோலேயே நான் இப்படி தான் இருந்திருப்பேன்னு அவங்கள ஒட்டி நான் நின்றுருக்க மாட்டேன். புரியுதுங்களா? எடுத்தாச்சு. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு. இவங்க 3 நாள் இங்கே இருந்தாங்க. அப்போது பிரபாக்கா, எங்கள் மாமா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. எங்கள் அத்தையும் கேசவ மாமா இருந்தாங்க. நான் எங்கள் அத்தைக்கிட்ட சொல்கிறேன், அத்தை என்னால் முடியல, எனக்கு கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் தேவைப்படுது, நான் கேரளா வரேன், நான் வரட்டுமான்னு எங்கள் அத்தையை பர்மிஷன் கேட்குறேன். நீ வாக்கண்ணு அப்படின்னாங்க. நான் தனியாக தான் வருவேன், பிள்ளைங்களை கூப்பிடுவேன், பிள்ளைங்க வந்தால் பிள்ளைங்களை கூப்பிடுவேன், இல்லை நான் மட்டும்தான் வருவேன், நான் வந்து 1 வாரம் உங்கள் வீட்டில் இருக்கலாமான்னு. நீ வாக்கண்ணு. எங்கள் அத்தை சொன்னிச்சு, நான் சாகர வரைக்கும் எனக்கு 3 பிள்ளை கிடையாது, 4 பிள்ளை, நீ எப்போ வேணாலும் வரலாம், நான் சாகர வரைக்கும் நீ என் வீட்டுக்கு வரலாம் போனான்னு எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய்லாம் வெட்டி ஆவணிலேயே ஏதோ கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கரெக்ட், ஆனி மாதம் நடந்துச்சு. நான் வந்துட்டு மாங்காய் சீசன், அப்போது எல்லாம் மாங்காய் உடச்சி சாப்பிட்டு எங்கள் மாமியா வந்து டிவி பார்த்துட்டு அந்த பக்கம் நலகெல்லாம் தலை வச்சு படுத்திருக்காங்க. என்ன வேணும் நீ பேசிப்பேன். தலை வச்சு படுத்திருக்காங்க. எங்கள் அத்தையும் ஒரு கட்டல், கைத்து கட்டில், அந்த கைத்து கட்டில் எங்கள் மாமா, அதாவது எங்கள் கேசவன், எங்கள் பிரபாக்காவோட தம்பி, அவங்க படுத்திருக்காங்க. இந்த பக்கம் எங்கள் அத்தை படுத்திருக்காங்க மாங்காய் சாப்பிட்டு. இந்த பக்கம் பாய் போட்டு நாங்கள் 3 பேரும், நான் மாங்காய் பெரும்பாலும் சாப்பிட மாட்டேன், இவங்களுக்கு மாங்காய் உடச்சி கொடுத்துட்டு அவங்களுக்கு வெட்டி கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டாங்க. நான் படுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. அவங்க கட்டலில் படுத்திருக்காங்க, பக்கத்தில் எங்கள் அத்தை, அதுக்கு பக்கத்தில் நான் படுத்திருக்கேன். புரியுதுங்களா? நான் அப்படியே அவனும் தூங்கிட்டான், நாங்கள் எல்லாருமே அப்படியே தூங்கிட்டோம். எங்கள் அத்தை தூங்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு எங்கள் மாமி என்னை வந்து எழுப்புனாங்க. இந்தா இங்கே பாரு, தாப்லா வரப்ல அப்படின்னாங்க. நான் நினச்சி ஏமானேன். உனக்கு என் பையன் புருஷனா இல்லை இவன் உனக்கு புருஷனான்னு கேட்டாங்க. அது எங்கள் அத்தை காது கொடுத்து கேட்டுருச்சு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு. பின்ன என் பையன் கூட படுக்காமல் அவங்க கூட படுத்திருக்கேன் நான். எப்படி? அவங்க கட்டலில் படுத்திருக்காங்க, கைத்து கட்டலில், நாங்கள் கீழே படுத்திருக்கோம். பகலில் மத்தியானம் ஒரு 1-2 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், படுத்திருக்காங்க. இது எங்கள் அத்தை கேட்டுகிட்டே இருக்குது. அப்போ நான் வந்துட்டு இதில் என்ன தப்பாக கண்டுபிடிச்சிங்கன்னு யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? பகலில் வராண்டாவில் ரோட்லேருந்து பார்த்தா எங்கள் வீடு தெரியும், எங்கள் வீட்டில் எத்தனை பேர் உட்காந்துருக்கோம் என்னங்கிறது தெரியும், காம்பவுண்ட் இவ்வளோ தான் இருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன அவனோட சேர்த்து வச்சு பேசினாங்க. பேசி முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு பயங்கர சண்டையாயிருச்சு. எங்கள் அத்தை எழுந்திரிச்சிட்டு உடனே என் கேசவம்னு, நீ கேசவா நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்ல, சைனை சொல்லிகிட்டே இருக்கு பாருங்க, நீ போயிட்டு வான்னு சொன்னாங்க. நான் எங்கள் அத்தைக்கிட்ட, அத்தை இப்படி தான் அத்தை நடக்குதுன்னு எங்கள் அத்தைக்கிட்ட எல்லா உண்மையும் அதுக்கப்புறம் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். என் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டான வரைக்குமே சொல்லிட்டேன். 2010 வரைக்கும் என் புருஷனை 3 மாதத்துக்கு ஒரு டைம் கூட தொட அனுமதித்தேன். அப்போனா நான் சொல்லிடுறேனே, தொட அனுமதிச்சேன். அதுக்கப்புறம் நான் தொட அனுமதிக்கவே இல்லை, அவனோட நான் படுக்கவே இல்லை. எந்த கோயில் வேணாலும் என்னால் வந்து சத்தியம் பண்ண முடியும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைக்கிட்ட நான் இதெல்லாமே சொல்கிறேன். சொன்ன உடனே சரி கம்முன்னு இரு, நீ மாமனோட ஊருக்கு வான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அத்தை யதார்த்தமாக சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த நாள் கிளம்பி நான் வேலைக்கு போயிட்டேன். அந்த சாயங்காலம் எனக்கு 7ஆம் தேதி சம்பளத்தை எடுத்துக்கிட்டு நான் போகிற ஐடியாவில் இருக்கேன். இவங்க உடனே எங்கள் அத்தைக்கிட்ட, உன் பையனை ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணுறான், நீ அடுத்தவனோட உன் மருமகளை அமுச்சு விடுவியா? அப்போ என்ன நீ எல்லாம் வந்து அமுச்சு விட்டு தான் சோறு திங்கிறியா? நீ இப்படித்தான் வந்து உன் பிள்ளையெல்லாம் அமுச்சு விட்டு சோறு திங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையை மாணவரையே பேசியிருக்காங்க. எனக்கு இந்த சம்பவம் எதுவுமே தெரியாது. சரி நம்ம வேலையை முடிச்சுட்டு போனோம்னா, ஃபோனு வீட்டில் இருக்கு என் ஃபோனு, வேலையை முடிச்சுட்டு போனோம்னா அத்தை இருப்பாங்க. நைட்டு 9 மணிக்கு சேலத்தில் ட்ரெயின், நம்ம 7 மணிக்கு கிளம்பிடலான்னு. ஆனால் அந்த நாள் முழுக்க போகும்னு மணியை பார்க்கறது, அங்கே முன்னாடியே பெரிய இது இருக்கும், மணியை பார்க்கறது, ஷிஃப்ட் எப்போ முடியும் நானும் காத்துக்கிட்டே கிடக்குது. ஷிஃப்ட்டு முடிஞ்சு பஸ்ஸு வேகமாக போன்னு மனசுக்குள்ளார
நாள் நம்ம தள்ளி இருப்போமே ஒரு வாரம்ட்டு. அந்த பார்த்தா வீட்டில் எங்கள் அத்தை இல்லை. சரி பாத்ரூமில் இருப்பாங்கன்னு பார்த்தா போய் உள்ளார போய் பார்த்தா பேக் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆள் இல்லை. நான் எங்கள் மாமியார்ட்ட பேசவும் இல்லை. நான் இருந்துட்டு எங்கே போயிருப்பாங்க குளிச்சுட்டு நான் ரெடி ஆகுறேன். எங்கிட்ட அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல, இவ தான் வந்து பாட்டி ஊருக்கு போயிட்டாங்கம்மா அப்படின்னா. இல்லையே இன்னைக்கு நான் பாட்டி கூட ஊருக்கு போகிறேன்னு சொன்னானே அப்படின்னு. சித்தப்பா இருக்கேன்னு சொன்னாங்களே, சித்தப்பா இல்லை, சித்தப்பா பாட்டி 2 பேருமே போயிட்டாங்கம்மா அப்படின்னு இவ சொன்னான். என் ஃபோனு கிச்சன் செல்ஃபில் வந்துச்சு. போய் பார்த்தா எங்கள் அத்தை கரெக்டாக கூப்பிட்டுனாங்க. நான் கேட்குறேன் எங்கள் அத்தைக்கிட்ட, இல்லை பாப்பா நீ வர வேண்டாம் அப்படின்னாங்க. ஏன் அத்தைன்னு, இல்லை வேண்டாம் அப்படின்னு எங்கள் அத்தை சொல்லிடுச்சு. நான் அண்ணன் உட்காந்தாலும் அப்போ எனக்கு எங்கள் அப்பனும் பேச மாட்டாங்க, எங்கள் அண்ணனும் பேச மாட்டான். அவங்களுக்குலாம் ஒரு கடமை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே என்னை வந்து வெட்டி விட்டுட்டாங்க. இந்த பக்கமும் எனக்கு கேட்பார் காலையிலேன்னு இவங்களும் பண்ணுறாங்க. எங்கள் அத்தை வீட்டுக்கு போகலன்னா எங்கள் அத்தையை விட்டு போயிடுச்சு. எனக்கு எங்கள் அத்தை மேலே கோவம்லாம் வரல, வருத்தம் ஏத்த அப்படின்னு. அப்போ எங்கள் அத்தை வந்து நீ நாளைக்கு மில்லுக்கு ஃபோன் எடுத்துருப்போம் நான் பேசுகிறேன். நாங்கள் இல்லைத்தான் மில்லுக்கு அலோனில் நான் மில்லுக்கு போயிட்டு அங்கேருந்து கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டதுக்கு எங்கள் அத்தை சொல்கிறாங்க உங்கள் மம்மி இப்படிலாம் பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு நாங்கள் விட்டுட்டு வர மனசு வரலேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 நாள்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா சண்டை ரொம்ப முத்திருச்சுன்னா எங்கள் மம்மிகிட்ட வந்து கேட்கும்போது ரொம்ப முத்திருச்சு. நான் போய் தூக்கு போட்டுக்க போயிட்டேன். என்னால் முடியல. ஆகுனா அந்த வார்த்தையை சொல்லி 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 23 வயசுங்க எனக்கு. அப்போது அந்த வார்த்தையை சொல்லி 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 எப்படி இருக்கும். அப்போ தான் எல்லாருமே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 23 வயசில் தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் 2 பிள்ளையை பெற்று ஒரு குடும்பத்தை சுமந்து அத்தனை கெட்ட பேரை சுமந்து அவ்வளோ பிரச்சனையை சுமந்துட்டு என்னால் முடியாமல் அங்கே வந்து தண்ணி சேர்ந்துற கவுரு இருந்துச்சு. நான் போய் கிச்சனுக்கு தூக்கு போட போயிட்டேன். எங்கள் மாமனாரும் இவளும் கத்துறாங்க, கதவை திறமா. இவ கத்துற கதவை திறமான்னு இவளும் கத்துறா. நான் கதவை திறக்கல. நான் மேலே கிச்சன்லேயே ஒரு ஃபேன் இங்கே எப்படி இருக்கோ அதே போல் அங்கேயும் ஃபேன் இருந்துச்சு. நான் மேலே ஏறி ஸ்டூல் இருந்துச்சு, மேலே ஏறி போட்டு எங்கள் கிச்சனுக்கு அடுப்புக்கு நேரம் ஒரு ஜன்னல் இருந்துச்சு. அந்த ஜன்னல் தட்டும் போது திறந்துருச்சு. அது லைட்டாக தான் லாக்கில் இருக்கும். மர ஜன்னல் திறந்துருச்சு. எங்கள் மாமனார் சாமி நீ பண்ணாத சாமி, நீங்கள் அப்பா வீட்டுக்கு கூட போய் இந்த தேவடி உன்னை பொழைக்க விட மாட்டா, நீ இப்படியே தான் சாவலும் இப்படி தான் பண்ணுவா, நீ கதவு திற சாமி கதவு திறன்னு. இங்கே பாரு உன் பிள்ளை நீ தான் அனாதையாக வாழ்ந்த, இன்னைக்கு நீ படுற கஷ்டம் நாளைக்கு உன் பிள்ளை படணுமான்னு எங்கள் மாமனார் எங்கிட்ட சொல்லும் போது என்னால் அந்த இடத்துல வந்து டக்குன்னு அது வரைக்கும் என் பிள்ளைங்க நினப்பே எனக்கு வரல. டக்குன்னு எனக்கு இந்த பிள்ளை ஞாபகம் வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டு போய் கதவு திறந்தோன்னே எங்கள் மாமனார் ஒடியாந்தான். எங்கள் மாமனார் 6 அடிக்கு மேலே ஹைட்டாக இருப்பார், சரியான ஹைட்டு. ஒடியாந்து என் காலில் விழறாரு. சாமியே நீ உங்கள் அப்பா மூட்டுக்காவது போய் நீ அங்கேயாவது கஞ்சாவது குடிச்சு உயிர் வாழ்ந்துக்கு, இங்கே இருந்தால் இவங்க வாழ விடமாட்டா, நீ அங்கே போயிருன்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் வந்து காலில் விழறாரு. இவ வந்து என் காலை கட்டி பிடிச்சிட்டாலும் இவ அவங்க பாட்டியை கூட தான் இருந்தா. இவளுக்கு அப்போல்லாம் என் மேலே பாசமே கிடையாது. நிறுவுக்கு வந்து அப்போல்லாம் என் மேலே துளி கூட பாசம் கிடையாது. அவங்க பாட்டியை கட்டிருந்தேன். இவ ஓடியாந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதா. நான் அழுத உடனே ஒன்றும் பேசலதாங்க. உடனே எங்கள் மாமி எதுவுமே பேசாமல் நேராக மவனுக்கு ஃபோன் பண்ணி மாவங்காரன் என்ன பண்ணிட்டான்னா எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி உன் தங்கச்சி வந்து கூட்டிகிட்டு போ, எனக்கு உன் தங்கச்சி வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம், ஒரு மயிறு வேண்டாம், நீ வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு. அவன் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிவிட்டு அவனும் என்னை அந்த வார்த்தையை சொல்லி பேசுகிறான். அவனுக்கு உன் மேலே சந்தேகம் இருக்குல்ல, அப்போ நீ அவன் கூட போய் படுத்தினா அவன் சரியாயிடுவான் அப்படின்னு அவன் பேசுகிறான். ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சிக்கிட்ட அப்படி பேசுகிறான். வேணாண்டா நீ விட்டுரு, என்ன மயிருக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணுறேன், நானும் அவங்ககிட்ட திட்டிட்டு ஃபோனை வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் ஒன்றுமே பேசாமல் கம்முன்னு போய் உட்காந்துட்டேன். அந்த ராத்திரி வந்தோடனே அந்த ராத்திரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 மணிக்கு எங்கள் அப்பா வந்தோடனே அடிதடி நடக்குது. அந்த அடிதடி தாங்குறேன். 1 மாதம் அப்படியே போச்சு. கரெக்டாக செப்டம்பர் 9, 2016 என் பிறந்தநாள் வருது. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சூசைட் பண்ணிக்கிற போனோடனே எங்கள் அண்ணன்ட்ட சொல்லி அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அதுக்கு போய் எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தியும் வராங்க. எப்படி வராங்க தெரியுமா? எங்கள் அண்ணனுக்கு கடன் அதிகமாகிடுச்சு. ஈரியூரில் எங்கள் அண்ணனுக்கு வந்து 1 ஏக்கரை எங்கள் அப்பச்சி வந்து தான செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தார். எந்த பேரப்புள்ளையோ எந்த பையனையும் பார்க்கலின்னா அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை உடைச்சா அவர் வந்து சாவு காலத்துக்கு அவர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எங்கள் அண்ணனுக்கு தான பத்திரம் எழுதிட்டாங்க. எங்கள் அம்மா செத்துட்டாங்க. எங்கள் அம்மா செத்தால ஒரு 85 சென்ட் நிலம் வந்துட்டு அங்கே இருந்துச்சு. உடனே எங்கள் அப்பே வந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை? எங்கள் அப்பா 8 வருஷம் வரலை. இவ பிறந்து 48 நாள் பிள்ளைகளை எடுத்துகிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பனோ எங்கள் அண்ணனோ எவனுமே வரலை. எவனுமே என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க வரலை. இவளுக்கு 8 வயசு அப்போ வராங்க. 8வது பிறந்தநாள் செப்டம்பரில் எனக்கு, அக்டோபரில் இவளுக்கு பிறந்தநாள்.
நிறைய வந்து நடுவில் கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. ஆனால் என் காதுக்கு எதுவுமே வரல. இடையில எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு எனக்கு கூப்பிடல. நாளைக்கு தாலி கட்டினா இன்னைக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்தான். கல்யாணம் நாசமாக போச்சு. 2வது கல்யாணம் பண்ணான். நிறைய விஷயம் நடந்துச்சு. மாடு செத்துச்சு. எங்கள் அப்பனுக்கு வந்து தேனி கொட்டி அவரு சாவு பழக்கி கிடந்து எதுவுமே என் காதுக்கு வரலை. என்ன ஆயிடுச்சுன்னா நடுவில் இவனுங்க தான் இருக்கான். இவன் வந்து இவன் காதுக்கு வந்துச்சுன்னா அந்த பக்கம் உன் பிள்ளை இப்படி இருக்கா அப்படின்னு அங்கே சொல்கிறது. இங்கே வந்து உங்கள் அப்பா இப்படி இருக்கான்னு என்கிட்ட சொல்கிறது. நடுவில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்துட்டு அந்த உங்கள் அண்ணன் ரொம்ப கடனில் இருக்கான், ஆட்டோ போட்டான், அதை பண்ணான் இதை பண்ணான், கடன் ஆயிடுச்சு, நீ வந்துட்டு பேசாமல் நிலத்தை விற்கலான்னு இவங்க பாட்டியோக்கு பணம் வருது அப்படின்னு பல்ல வச்சுட்டு கண்ணு பொண்ணு பொச்சுன்னு பேசினான். சாரி மன்னிச்சிருங்க, பேசினான். அப்போ நான் இருந்துக்கிட்டு நான் அப்பயுமே என் புருஷன்கிட்டையும் என் மாமியார்ட்டையும் நான் முகம் கொடுத்து பேசவே இல்லை. சரிண்ணா அப்போ என்கிட்ட ஃபோன் கிடையாது, ஃபோனெல்லாம் உடச்சி போட்டு எதுவுமே என்கிட்ட கிடையாது. சரி அக்ரிமெண்ட் போடணும்னு சொல்லிட்டு யார் வாங்குறாங்க என்னாண்டு எங்கள் சின்ன மாமூட்டில் தான் போய் பேச்சுவார்த்தை எல்லாமே நடக்குது. நடக்கும்போது பிரபாக்கு அவங்க அம்மா வந்து வாங்கிக்கிறதா பாதி நிலமோ, இன்னொரு மாமூடு பாதி நிலம் வாங்கிக்கிறதா பேச்சுவார்த்தை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50,000 கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறாங்க. 1 லட்சம் என்னமோ சம்திங் போட்டு அக்ரிமெண்ட் போடுறாங்க. 6 மாதத்தில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அக்ரிமெண்ட் போட்டோன்னே எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஆளுக்கு 50,000 பணம் கையில் கொடுத்துட்டாங்க. அந்த 50,000த்தில் எங்கள் அப்பாவுக்கு நான் 5,000 கொடுக்குறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா அவருக்கு, அதாவது அவர் எங்கள் அம்மா கட்டினனால தான் அந்த சொத்து எனக்கு வந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா செத்தனால எனக்கு அந்த சொத்து வந்துச்சு. பொம்பளை பிள்ளைங்க அம்மா பேரில் இருந்தால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் வரும், வந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து 5,000 கொடுத்தேன். எங்கள் அண்ணனை கொடுக்க சொன்னேன், எனக்கு தெரியும் நீ வேலையை பாருட்டேன். சரி நான் அந்த பணத்தை ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரவில்லை எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாரு, கண்ணே உனக்கு வந்து இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த எக்ரிமெண்ட் போடும்போது எங்கள் அத்தை இந்த மாதிரி வந்து பிள்ளைக்கு நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்ன ஏதுன்னு கூட போய் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அடித்து இந்த இடம்லாம் ஃபுல்லாக காயத்தோடு நான் போயிருந்தேன். என் வீட்டில் சண்டை நடந்து காயத்தோடு நான் போயிருக்கேன். நான் அங்கே இருக்கும் போதே அந்த பிள்ளைய அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. நீங்கள் போக வர இருந்தால் தானே அந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், அந்த பிள்ளை நிம்மதியாக இருக்கும், அந்த பிள்ளை மட்டும் எங்கே போகும் வரும் அப்படின்னு எங்கள் அப்பா கிட்ட எங்கள் பிரபாக்கு அவங்க அம்மா வந்து சண்டை போடுறாங்க. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டோன்னே இல்லைம்மா பேசிக்கலாமா சரி பண்ணிடலாமான்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. சொல்லிட்டு சரி ஓகே கிளம்பான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எங்கள் அப்பாவுக்கு அங்கேயே 5,000 பணம் கொடுத்துட்டேன். அந்த 5,000த்தில் எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஒரு 1,800 போட்டு ஒரு பட்டன் ஃபோன் எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாரு. பட்டன் ஃபோன் வாங்கி கொடுத்து நீ சிம்மை போட்டுக்கப்பானார். இல்லைப்பா எனக்கு சிம்மு வேறு வாங்கிக்கிறேன். இல்லை நீ அந்த சிம்மை போட்டுக்கினாரு. அந்த சிம்மை நான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அந்த அப்படியே போச்சு. அந்த பணம் வந்து ஒரு நாள் நான் எனக்கு அப்போ தனிப்பட்ட முறையில் பர்ஸோ ஒரு சேவிங்ஸோ எதுவுமே எனக்கு கிடையாது. நான் என்ன பண்ணிட்டேன், பெட்டுக்கடியில் அந்த பணத்தை 45,000 அந்த பணத்தை வந்து பெட்டுக்கடியில் வச்சுட்டேனுங்களா. நான் அடுத்த நாள் கம்பெனி கிளம்பிட்டு இருக்கேன். முதல் நாள் இதெல்லாம் நடக்குது. அடுத்த நாள் நான் வந்து கம்பெனிக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது கண்ணு அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் போய் நகைக்கு கட்டிட்டு வந்துடுவேன், தேவையில்லாமல் எதுக்கு வட்டி கட்டணும். நாங்கள் புத்தி பார்த்தீங்களா எனக்கு. அந்த 45,000த்தையும் கையால் கொடுக்கல, அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சரி நான் நினைக்கல என் வாழ்க்கை இவ்வளோ சுத்தமாக போகணும்னு நினைக்காம வெட்டுக்கடையில் தான் இருக்குது போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி நான் பஸ்ஸுக்கு போயிட்டேன். பணத்தை எடுத்துகிட்டு போய் கட்டுனாங்க. பாருங்க சொல்லிகிட்டே இருக்க சைனா. அடுத்த நாள் வந்துட்டு நகையை திருப்பிட்டு வந்துட்டாங்க. நகை திருப்பினாங்களா திருப்புலியா என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு எனக்கு 1% கூட தெரியல. இதுக்கு நடுவில் எங்கள் மாமியாவுக்கு வந்து உடம்பு சரியாமல் போய் கிட்னியில் கல் வந்து 2 கிட்னி பூச்சி அடிச்சு, 2 கால் உடஞ்சிச்சு, 2 கையும் உடஞ்சிச்சு. இது நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்கன்னு தெரியல. நான் உயிராக நினைக்கிறேன் என் பிள்ளைங்க மேலே ஆணையா, நான் உயிராக நினைக்கிற கடவுள் மேலே ஆணையா, என் குலதெய்வம் மேலே ஆணையா நான் சொல்கிறேன். இது அத்தனையுமே நடந்துச்சு. நான் வந்துட்டு 2 கால் உடஞ்சும் போது இவங்களுக்கு எப்படி குண்டி கழுவி சோறு ஊட்டி எல்லாம் பார்ப்போம், அந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். கிட்னியில் பூச்சி அரிச்சு கல் வந்து ஃபுல்லாக சீ பிடிச்சிச்சு. நாமக்கல் செல்லம் ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில, தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவர்கிட்ட நைட்டு 12-1 மணிக்கு தான் கொண்டுட்டு போகிற. ஜிஹெச்சில் வச்சுருந்து ஒன்றுமே பேச்சு மூச்சே இல்லை. ஜிஹெச்சில் டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னால் பண்ணல. நாங்களாம் வந்து தூக்கி வச்சுட்டு செல்லம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டோம். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அழுக. காரில் தூக்கி போட்டு என் மடியில் படுக்க வச்சுருக்கேன்.
எங்கள் பெரியம்மா பையன் செந்திலானா அவன் காலில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க காரில். போனோடனே செல்லம் ஹாஸ்பிட்டல் போகிறோம், எல்லாம் செக் பண்ணுறோம். அவங்க சொல்லிட்டாங்க பாட்டிக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ உள்ளார அவங்க வந்து ஏதோ எக்ஸ்ரே இனிமேல் எடுத்து பார்த்துட்டு ஏதோ கிட்னியில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இங்கே நான் பார்க்கறதுக்கு இல்லை, சேலம் நீங்கள் வந்து எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டாரு. இப்போ நான் வந்து ஒரு ஊசி போடுறேன், முழிச்சுக்குவாங்க. வீட்டுக்கு போனோடனே ஒரு மாத்திரை கொடுங்க, மாத்திரை கொடுத்து அடுத்து கொஞ்ச நேரத்தில் மோஷன் போவாங்க. போயிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அடுத்த நாள் நீங்கள் வந்து சேலம் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு காரில் வச்சு 2:30-3 மணிக்கு நாங்கள் வந்து மேட்டுக்கு கூப்பிட்டு வரோம். ஊர் சாணமே செல்லக்கா செத்து போயிட்டான்னு எல்லாம் வந்து வாசலில் நிற்கிறாங்க. வாசல்லே கட்டில் எடுத்து போட்டு படுக்க வச்சு அந்த மாத்திரையை கொடுத்து ஒரு அடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வயிற்றை கலக்கிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது, மோஷன் போகுது. அதை போனதுக்கப்புறம் அவங்க மூச்சு விடுறாங்க, முழிக்கிறாங்க, பேசுகிறாங்களா. சரி ஓகே, அடுத்த நாள் கிளம்பி சேலம் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோன்னே அவங்க சொல்லிட்டாங்க 2 கிட்னிலையுமே கல் இருக்குது, சீ பிடிச்சிருக்கு, ரத்தத்தில் உப்பு கலந்துருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கு என்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணி எங்கள் பெரிய மாமியார் பிள்ளையே என் தீபாவளி டைம் போனாதான் எனக்கு வந்து போனஸு ஒரு 5000-7000 போனஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கங்கம்மா, ஒரு நாள் பார்த்துக்கங்கம்மா, அப்புறம் எனக்கு லீவ் வந்துடும் நான் சொல்லிட்டு சமாதானமாக சொல்லிட்டு தான் போகிறேன். சக்கரை 450 இருக்குது. எங்கள் மாமியாவுக்கு வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, இந்த சக்கரை அந்த ஐசியூவில் வச்சுருக்க அந்த இதெல்லாம் வந்து அவங்களால தாங்க முடியாமல் கெட்ட வார்த்தையாக பேச எங்கள் பெரிய மாமியா இன்னைக்கு அவங்க தான் தாங்குன்னு தாங்குறேன். என் மாமியா அவங்க தான் பேரன், அவங்க தான் கொல்லி வைப்பாங்க, அவங்க தான் எல்லாம் தாங்குவாங்கன்னு தாங்கிட்டு இருக்காங்க. தாங்கிட்டு சந்தோஷம். அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஓ மாமியார் என்னால் வந்து பார்த்துக்க, இத்தனைக்கு அவங்களுக்கு சொந்த சித்தி, பார்த்துக்க முடியாது, நீயே வந்து பார்த்துக்கு அப்படின்ட்டாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துக்க முடியாதுட்டாங்க. நான் நர்ஸுக்கு நான் இப்போவே கிளம்பி தம்மங்குட்டி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் இங்கே போனஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பி திரும்ப சேலம் போகிறேன். குளிக்கல ஒன்றுமில்ல, நேராக கம்பெனிலேருந்து அப்படியே சேலம் போகிறேன். போயிட்டு ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே பேசலை, குறத்தியமாக இருந்தாங்க. சரி ஓகேன்னு அந்த 3 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து டெய்லி அவங்களுக்கு வந்து மாத்திரை நான் வந்து மாதம் 1500-2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்ருந்தேன். அவங்கள ஒரு வேலை செய்ய விட மாட்டேன், சொம்பு தண்ணி கூட வெயிட்டாக தூக்க விட மாட்டேன், அப்படி நான் பார்த்துக்கிட்டேன். சரிங்களா, உடனே இவங்களுக்கு உடம்பு ரெடி ஆயிடுச்சு, நிலம் அக்ரிமெண்ட் போட்டதில் 45,000 வந்துருச்சு, நகையை திருப்பிட்டாங்க, நான் தேவையில்லை. சரிங்களா, அதுக்கு மேலே வந்து தேவையில்லை. அப்புறம் என்னோட பிறந்த நாள் வந்துச்சு. அந்த கேப்பில் எக்ரிமெண்ட் போட்டும் போது எங்கள் அப்பா அப்படியே பேசும் போது ஆடி 1க்கு வந்து பிள்ளைக்கு வந்து இது என்னது ஆடி 1 இத்தனை வருஷம் பேசாமல் சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு சீல் எடுத்து கொடுத்துருந்தார். ஒரு நல்ல நேவி ப்ளூ டார்க் நவாப்பழம் கலர் மாதிரி வித் க்ரீன் கலர் பார்டர் வந்து சாண்டல் வரும், ஃபுல்லாக வந்து ப்ளூ கலரில் நல்லா டார்க்காக இருக்கும். அந்த ஃபோட்டோ இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். எடுத்து கொடுத்தாரு. அது ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு அந்த ஆடி 1 கட்டாமல் பிறந்த நாள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த நாளுக்கு கட்டலாம். தாத்தா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி சண்டை போட்டு போயிட்டு வந்தாச்சு. அந்த இடையில செப்டம்பர் 3 வந்து எங்கள் பெரிய மாமியாவோட பேரன் 2வது பேரனுக்கு கல்யாணம், பொண்ணு கிருஷ்ணகிரியில் எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா, அந்த இதில் இன்னொன்று அதில் நான் தனியாக செல்ஃபி எடுத்திருப்பேன். செப்டம்பர் 3ஆம் தேதி அவனுக்கு கல்யாணம். அன்னைக்கு இது என்னது விநாயகர் சதுர்த்தி எல்லாமே அந்த இந்த ஃபோட்டோ அதை அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். சரி, நல்லா கல்யாணத்தெல்லாம் முடிச்சாச்சு. நான் கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் வேலைக்கு போகணும் நாளைக்குன்ட்டேன். எனக்கு புதன்கிழமை வார லீவு, திங்கக்கிழமை கல்யாணம், செவ்வாய்க்கிழமை வேலைக்கு போகிறேன், புதன்கிழமை வார லீவு. ஓகேங்களா, இல்லை புதன்கிழமை சடோனு, வெள்ளிக்கிழமை இது சாரி புதன்கிழமை வந்து என்னோட வார லீவு. ரொம்ப வருஷமாக எனக்கு புதன்கிழமை தான் வார லீவ் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை கம்பெனி சடோன்லாம் வேலை கிடையாது மில்லில். அப்போது திங்கக்கிழமை லீவு, செவ்வாய்க்கிழமை வேலைக்கு போனேன், புதன்கிழமை வார லீவ் போட்டேன், வியாழக்கிழமை வேலைக்கு போனேன், வெள்ளிக்கிழமை லீவ் போட்டு இவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு நானே எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறதுக்காக ஃபோனில் சொல்கிறேன். உடனே எங்கள் பெரிய மாமியாவுக்கு உங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறான், நீ வந்துட்டு அவளை வண்டியில் கொடுக்காத, எவன் முடியாது ஓடி போயிடுவா, வண்டியை தூக்கிட்டு போயிடுவா. அப்படியே எங்கள் அப்பா போட்ட நகை சம்பாரிச்சது எல்லாம் அங்கே இருக்குது, அதெல்லாம் விட்டு நான் ஓடி போயிடுவேனாமா அப்படின்னு சொன்னோடனே வண்டி சாவி தூக்கி ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. சரின்னு விட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். சரி வண்டி வேண்டாம் பாப்பா, நீ கோயிலுக்கு வந்துட்டு நீ பஸ்ஸில் வந்துட்டு நான் வந்து
உன்னை கூப்பிட்டு வரேன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டார். புரியுதுங்களா? எங்கள் அப்பா சொல்லிட்டார். இதில் தாங்க ரொம்ப முக்கியமான தருணமே இருக்குது உங்களுக்கு. சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு பசங்களை ஸ்கூல் தாட்டி விட்டுட்டேன். ஓகேங்களா? இதை நான் வந்து இவன் சொல்லிகிட்டே இருக்கா, அடுத்த பாட்டில் சொல்லுமா, இதை பேசினா நீ ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன். கண்டிப்பாக நான் அடுத்த பாட்டில் உங்களுக்கு நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். மெயினான பாயிண்ட் அடுத்ததில் அடுத்தது நான் சொல்கிறேன். பாய்.